ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டு ஒரு காலை இழந்த ஒரு பொண்ணு மவுண்ட் எவரெஸ்டோட உச்சத்தை தொட்டிருக்கா. உத்தரப்பிரதேச சேர்ந்த அருணிமா சின்ஹா. இவங்க இந்தியாவோட நேஷனல் வாலிபால் டீமோட பிளேயர். இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஏப்ரல் 12, 2011 அப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. இவங்க டிராவல் பண்ற அந்த நேரம் நைட். இவங்க டிராவல் பண்ற அந்த கம்பார்ட்மெண்ட்ல பெருசா எந்த பேசஞ்சர்ஸும் இல்லை. ஸோ அதனால அதுல வந்த ராபரர்ஸ் இவங்க கிட்ட இருக்க கோல்டு செயின் அண்ட் பேக்கை திருட பாக்குறாங்க. அதை தடுத்த அருணிமாவை ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அவங்க பக்கத்துல இருக்க ஒரு ட்ராக்ல போய் கீழே விழுந்துடுறாங்க. அந்த கீழே விழுந்ததால அவங்களோட ஸ்பைனல்ல பயங்கரமான அடிபட்டு அவங்களால மூவ் பண்ண முடியல. பக்கத்து ட்ராக்ல வந்த ட்ரெயின் அவங்களோட லெஃப்ட் லெக்ல ஏறி அவங்களுடைய லெஃப்ட் லெக்கை இழந்துடுறாங்க. அண்ட் ஒரு நைட் ஃபுல்லா அவங்க அங்கேயே தான் கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட 49 ட்ரெயின் கிட்ட அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அண்ட் மறுநாள் அந்த வில்லேஜ்ல இருந்த பீப்புள்ஸ்லாம் அருணிமாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ரொம்ப நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்த அருணிமாவை சுத்தி இருக்கவங்க அவ்வளவுதான் லைஃப் போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அருணிமா அந்த டைம்ல மவுண்ட் எவரெஸ்ட் ஏற பிளான் பண்றாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்காக ஆர்டிபிஷியல் லெக்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்காக ஏகப்பட்ட ட்ரைனிங் பண்றாங்க. அதனால பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அண்ட் 2013ல மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறாங்க. அண்ட் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா ஃபீமேல் ஆம்பியூட் எவரெஸ்ட் கிளைம் பண்றாங்க. 2 கால் இருக்கவங்களாலே மவுண்ட் எவரெஸ்ட் ஏற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல.